வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது தக்காளி பிரியாணி. நம்ம வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே பார்த்துருக்கோம்ல. இந்த தக்காளி பிரியாணி எப்படி ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் வேக வைக்கும் போது கரெக்டாக அந்த பாஸ்மதி ரைஸ் உதிரியாக வர மாட்டேன்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எப்படி கரெக்டாக வந்து ரைஸோட அளவு என்ன, தண்ணியோட அளவு என்ன, எந்த டைமில் தம் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சுக்கா. இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த காரசாரமாக அந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளிலாம் போட்டு அந்த மசாலா லைட்டாக அந்த மஷ்ரூமோட கோட்டிங் ஆகிருக்கும். அதிகமான மசாலா இருக்காது. சுக்காவில் வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி கம்மியாக வரும். அதனால் உங்களுக்கு எப்படி எந்தளவுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணணும், தக்காளி எந்தளவுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மஷ்ரூம் அப்படியே முழுசாக தெரியணும். அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் வர மக்களும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தக்காளி 4 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி அரை கைப்பிடி, தயிர் 100-150 ml, சோம்பு அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் 100 ml, கீ 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி பிரியாணி. நம்ம பிரியாணி சொன்ன உடனே எல்லாருக்கும் வாய் ருசியாக இருக்கும். அதிலும் பர்டிகுலராக தக்காளி ப்ரிப்பரேஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கரெக்டாக 1/2 கட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாது. ஒரு 40-50% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம் சொல்லியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா கமகமன்னு வாசனை வரும். பக்கத்து வீட்டு வரைக்கும் போகும். அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி முடித்த பிறகு தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட உடனே மசாலா பவுடர் போடுறோம். தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நார்மல் சில்லி பவுடரில் காஷ்மீர் சில்லி பவுடர். எதுக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காரம் அதிகமாக இருக்காது, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் தனியா பவுடர், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி, என்னடா பிரியாணிக்கு போய் கருவேப்பிலை போடுறேன்னு நினைக்காதீங்க. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால கருவேப்பிலை போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃப்ளேவருக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அடுத்தது இந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் போடுறோம். தயிர் புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். அதனால தான் 100-150 ml தயிர் சொல்லியிருக்கேன். இந்த தயிர் போட்ட பிறகு இப்போ தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 250 கிராம் அரிசி வந்து ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ போடுங்க. அதே கப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட உடனே முந்திரி பருப்பு மேலே போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் பெருங்காயத்தூள் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொதி வருதில்ல, இந்த இடத்துல ஊற வச்சு அரிசியை போடுறோம். இந்த அரிசியை ஊற வைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. 20-25 நிமிஷம் சொல்லலாம். ஸோ இந்த 25 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அரிசி உதிரியாக வரும். இப்போது இந்த மசாலாவில் அப்படியே ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போடுங்க. அதாவது குக்கர் மூடி போட்ட பிறகு 2-3 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ண உடனே அந்த மசாலா அப்படியே மேலே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றின பிறகு மேலோட்டமாக அப்படியே உடைக்கிறோம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், தம்மு ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படின்னா, அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, வெந்த பிறகு குச்சி மாதிரி அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே உடச்சிருந்துச்சிங்க, அடாடாடா. இந்த தக்காளி சாதம் இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக உடனே உங்கள் வீட்டில் கிச்சனில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தது மஷ்ரூம் சுக்கா. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். மஷ்ரூம் 2 பாக்கெட், சின்ன வெங்காயம் 30லேருந்து 40 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த மேலே இருக்க காம்பு எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மேல் காம்போடு குக் பண்ணலாமா கேட்பாங்க. குக் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு காம்பு எடுத்தால் நல்லது. இதுக்கு பிறகு இந்த காம்பு எடுத்த பிறகு 1/2 கட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ்னால் 1/2, சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணி இந்த பவுலில் போடுறேன். இதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்த பிறகு எங்கிட்ட இருக்க இந்த மைதாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஷ்ரூம் மைதா 2த்தையும் ஒன்றா சேர்த்து டஸ்ட் பண்ணுறோம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், மஷ்ரூம் உடையக்கூடாது அதே டைமில். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அதாவது நம்ம வீட்டு கிச்சன் இருக்குல்ல, அந்த கிச்சன் சிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரை வாஷ் பண்ணால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் ஆகிடும். இப்போ நான் கிளாஸில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இடத்துல ரன்னிங் வாட்டரை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது சிம்பிள். நிறைய பேர் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த மாவை போட்டு வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளீனாகி அந்த மஷ்ரூம் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு சோம்பு தாளிப்பாக போடுறோம். அதுக்கு பிறகு பூண்டு ரொம்ப முக்கியம். அதனால் தாளிப்புலேயே பூண்டு போட்டுரும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக போடுங்க. அப்போ தான் அந்த காரத்தோட இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் முழு வெங்காயத்தை அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் 2 சொல்லியிருப்பேன். சில பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் போட்டால் காரமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை இதில் போடுறோம். எதுக்காக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே போடுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த மசாலா டெக்ஸ்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி போடுறோம். இதே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேராது. அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 30% அளவுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு வதக்கி முடித்த பிறகு தக்காளி, இதுக்கப்புறம் பவுடர் மசாலா எல்லாமே நம்ம போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனியா பவுடர் அதிகமாக போட்டிருப்போம், சில்லி பவுடர் கம்மியாக போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த இடத்துல தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணணும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் இதில் போட போகிறோம்.
பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக தெரியுதா? இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வரணும் சுக்கா ப்ரிப்ரேஷனுக்கு. இப்போது இந்த மஷ்ரூமும் இதில் போட்டுரும். போட்ட பிறகு மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம். மஷ்ரூம் குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். வேகும் போது உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதாவது மூடி போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு மூடி எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வரும் இந்த மஷ்ரூம் சுக்கா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். மசாலா அதிகமான குவான்டிட்டி இல்லை, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகுத்தூள் அதிகமான பெப்பர் மசாலா கான்செப்ட் போயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் போட்டால் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இன்றைக்கி தெளிவாக இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, ரைஸோடு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள்.